அதிலேருந்து நேர்முக தேர்வு முடிந்தவரும் ஒதுக்கப்படுற டிரைவர் எங்களுக்கு நியமிச்சா தான் அந்த சேவையை நாங்கள் வழங்குறோம். அது நீங்கள்லாம் அதுக்குரிய சில இடங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது. வழித்தடங்கள் நடைபெறுவது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் 757, 753, 766, 750 4 வழித்தடங்களுக்கான இந்த பேருந்து வேலை நடந்து அது யாழ்ப்பாணம் தான் செயலார் கல்வம் கடுங்குடி செயலார். அது ஸ்கூல் சர்வீஸ் மட்டும்தான் சேவையா இருக்கு. ஓடுது கல்வம் ஓடுது யாழ்ப்பாணம் சாரதி பெற்றாங்க. அதை விட இடையில அந்த பை ரோட்டால ஒரு கால் சரசாலை சாவஜி அலபிஜன் செய்தாதான் அது இது தெரியும். இதுல நீங்கள் அந்த 751 வழித்தடத்தை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. உண்மையில் மிக மன வருத்தத்தக்க ஒரு விடயம். இந்த நாட்டில் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தேவையான இந்த போக்குவரத்து பிரச்சனை, ஒரு குடிமகனுடைய சந்த வாய்ப்புகள், மருத்துவ தேவைக்காக போக்குவரத்துக்கு செய்யப்படுகின்ற அந்த ஒரு ஒரு குடிமகன தேவை பூர்த்தியை இந்த அரசாங்கத்தாலேயோ இந்த அதிகாரிகளாலோ செய்ய முடியாது. நான் கூட கடந்த வருடம் சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காவலாங்க 752 வழித்தடம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு உங்களுடைய பஸ்கள் அந்த வழித்தடத்தை பயணிப்பது மிக மிக இல்லை, குறைவாக இருக்கின்றது. சரி, தனியார் பேருந்து வேலை பார்த்து கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக சாப்பாடு கொண்டு போறதுக்காக அந்த டைம் வரைக்கும் அந்த பஸ் அந்த தனியார் பஸ் அந்த தங்களுடைய சேவையும் அந்த டைமுக்கு வழங்குவதில்லை. அப்ப நாங்கள் 1 மணிக்கு 12 மணிக்கு 11:30 நீங்க ஒரு யாழ்ப்பாணம் சாப்பாடு கொடுப்பதுன்னா எத்தனை மணிக்கு நான் அவருடைய சாப்பாடு கொடுக்குறது? 751 மிக மிக நீங்க வந்து காக்கடாத்து அதுல ஒரு சாதாரண மக்களை போட்டு நின்று வெயிலத்துக்கு நின்று சம்பந்தப்படுத்தல சரியா? அப்ப நாடு எப்படி உங்களுக்கு தெரியும் சரியா? அப்ப நாங்கள் இப்ப வசதி கொண்டாடுறதுக்கு நடந்து கொண்டு வேலையை ரோட்டு எல்லாத்தையும் நாங்கள் போகிறது பார்த்துருக்கோம் சரியா? இப்போ நாங்கள் சிடிபி வந்து என்ன செய்வோம்னா நீங்கள் ஓரளவுக்கு இந்த சேவையை கொடுக்கறதுக்கு முன்வரணும். இல்லை நீங்கள் உடனடி நடந்து இருக்கணும். இந்த நிர்வாணி உங்களுக்கு அமைச்சர் அடிக்கடி வார யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி வார சார் மன்னிக்கணும். இந்த அரசாங்கம் இல்லை நான் என்னுடைய கருத்தை பிறகு சொல்றேன். மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் சார். ஏன்னாட்டா இந்த அரசாங்கத்தை மட்டும் நான் கூட சொல்லவில்லை. 10-12 வருடங்களாக பருத்தின டிப்போக்கு சாரதிகள் பிரச்சனை, வாகனத்துக்குரிய உறுதிப்பாகங்கள் பிரச்சனை, இந்த போக்குவரத்து பஸ்கள் டயர் டியூப்கள் அதுக்கான பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமா இது சம்பந்தமா அவர்களும் முன்விட்டார்கள். நாங்கள் இது அதிகாரி மேல இந்த கூட்டங்களை ஏதாச்சும் கொண்டு போற மாதிரி இன்றளவு கூட அதுல ஒரு நிறைவான சேவை தங்களுக்கு கிடைத்திருந்த எந்த அரசாங்கத்தாலும் எந்த அதிகாரிகளாலும் கிடைக்கப்பட வேண்டும் இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இது என்ன முடிவுன்ற உங்களுக்கு தெரியாமல் 2 வருடத்தில் 19 சாரதிகள் ஓய்வு பெற்று சென்று விட்டார். அந்த இடம் நிரப்பப்படவில்லை. 68 சாரதி இருக்கிற இடத்துல 37 சாரதிகள் தான் இப்போ பருத்துறையில இருக்கும். அங்கிருந்து இன்று முதல் நாள் இரவு கொழும்பிலிருந்து வார பேருந்து தான் அடுத்த இன்றைக்கு காலமே கச்சேரி பஸ்ஸுக்கு போகுது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் சாரதியை கொண்டு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட் ஓய்வில் தான் செயலாற்றி கொண்டிருக்கிறாரு. நடந்து கொண்டு இருக்கு, தடையும் இல்லை. சாரதி தான் பெரும் கட்டாங்க. காப்பாளர் 69 பேர் இருக்குது, சாரதி 37 பேர் தான் இருக்கு.
இயக்கிறதுக்கு என்ன தேவை சாரதி பிரச்சனை மொத்தமாக எங்களுக்கு 28 சாரதி காடகம்படி தேவை. ஆனா குறைஞ்சது 15 சாரதி வந்தா இந்த சேவை ஓரளவுக்கு சீரமைத்து செயல்படுது. எழுத்து மூலம் கேட்டு எங்க இலங்கை போக்குவரத்து தலைமை காரியாலயம் காலமே உலகத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. பாடசாலையாகவே அந்த பேருந்தோடு பழுதடைந்த நிலைமையிலாம் இயங்கிக் கொண்டிருக்குது. பாடசாலை மாணவர்கள் இடநடுவில் இறக்கி விடப்படுவதும் மாற்று பேருந்து அழைக்கப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுவதும் அதன் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளே இங்கே இருந்து அட்டகாரம் ரூட்ல போற பஸ் அது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. அப்படி ஒவ்வொரு நாங்கள் கடைசியாக பஸ் போட்டு கோவிலுக்கு போய் கொண்டிருக்கு. அங்கிருந்து வார போட்டாச்சா கோவிலுக்கு போறோம், கட்டக்காடு போடுறோம், கோவில் போய் தான் வருது. அங்கிருந்து வார பஸ் ஒன்று பள்ளிக்கூட டைம் வாரதான் சாரதி இல்லாதபடியா இயற்கையில் ஆகும். என்னங்க பஸ் சர்வீஸ் வந்து அங்கதான் குரூப் போடுறீங்க அங்கே அது ஆக வந்து பின்னேறது அங்கே 2 சேவை 2 பேருந்துகள் அங்கே செயலாக்கி கொண்டிருக்கு. முதலாவது இடத்தா இருந்தது பஸ் சப்ளைல பிரச்சனை இல்லை, உதிர்பாதையில பிரச்சனை இல்லை, டிரைவர் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. இப்ப உணவியாளர்கள் திருப்பி அடுத்த பிரச்சனை வருது பஸ் பிரச்சனை. நாங்க அவதானிக்க பின்தங்கின இடங்களுக்கு நீங்க நல்ல பஸ் போடுவோம்னா எதிர்பார்க்க செய்யுமோ, ஆனா நீங்க செய்யறீங்க. ஒரு சில நேரங்கள்ல பிரேக் டவுன் வாரது வந்து அது தவிர்க்க முடியாது. அதை விட வழிப்பழுது ஏற்பட்டால் அதாவது துரிதமாக அதுக்குரிய மாற்று பஸ் வழங்கப்பட்டு மாணவர்களை கூடுதலாக எடுத்திருக்கோம். நீங்க எங்களோட என்ன கொண்டு போறோம் அப்படியா பேசுறதா சேவையை கொடுக்கணும். சேவைன்னா அதுதான் நகரப்புறங்களுக்கு சேவை என்றதை விட கிராமப்புறங்களுக்கு சேவை தேவை. எனக்கு நான் தான் அந்த வாசாங்க கேட்டது கேள்வி அந்த நீங்க தெரிஞ்சவங்கட்டா 3 மாத ரிப்போர்ட் எழுதுறோம். கடந்த 3 மாத ரிப்போர்ட் எழுதுங்க எத்தனை நாட்கள் பாஸ் படாத பார்த்துட்டு அந்த பாஸ் பொருத்த வேண்டிய இடத்துல வேற எங்க செய்து விட்டுட்டு அது ஒரு நல்ல பஸ் போடும். அந்த அறிக்கை எடுக்கிறத விட பரிசோதனை செய்தாலே சம்பந்தமாக இந்த போக்குவரத்து சம்பந்தமாக வந்து தலைவர் எங்களுடைய கௌரவ அமைச்சர் வந்து போக்குவரத்து அமைச்சரனுடைய செயலாளர் எங்களோட கதைச்சு இந்த டிப்போவில் இருக்கிற புறநிலைகளை ஆராய சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஒரு 2 கிழமைக்கு களவீச்சியம் மேற்கொண்டு அவர் அங்கே அவருடைய புறநிலைகளை தீர்க்கிறதுக்கும் அவர்களுக்கு கடிதங்கள் மூலம் கடிதம் தந்திருக்கிறார். அதே சமயம் 18ஆம் தேதி அமைச்சரை நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் செய்திருக்கிறோம். அந்த அமைச்சருடைய செயலாளர் கிளைக்கு போற பஸ் வந்து ஒழுங்கான டைம் பார் என்ற குறைபாடு இருக்கு. இங்க இருந்து போறது என்ன அரசு உத்தியோகத்தா கூடுதலாக போறது அது சம்பந்தமா கருத்து அங்க போய் அவங்க பிங்கர் பிரிண்ட் வைக்கிற பிரச்சனை தான் இருக்கணும். அந்த சரியான நேரம் அங்க அவங்க நிக்கிறாங்களுக்கு இடத்துக்கு வருது இல்லையா? அந்த டைம் நீங்க 6:20 சொல்றீங்க அது ஓகே. ஆனா பலம் போற இடத்துல வந்து லேட் ஆயிட்டானே போகுது. ஆனா வேற இடங்கள்ல உங்களோட சிடிபியால என்ன ஸ்பீட்ல போறீங்க? தமிழக பாத்தீங்கன்னா டைம் கீப்பரே இல்ல. போக்குவரத்துல வந்து டைம் கீப்பரே இல்ல. இங்க பட்டு வண்டிக்குனா 6:20 எடுத்தோம்னா டிப்போட ஒரு இடமத்தியானம் அதுக்கு பிறகு தான் நாங்களே டைமை பார்த்து ஜோதிச்சு போறது. அப்ப அங்க சைன் பேக்ல அந்த இது சின்ன அது இருக்கு. நீங்க இடம்பெற்று வந்தது. அது தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக தங்களது தேவை எதிர்ப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த சேவையினையும் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சாண்டு போக சொல்லி கொண்டிக்க கூடாது. ஒரு அதிகாரின்னு சொல்லி சொன்னா சேவை செய்யற நோக்கத்தை நீங்க சார் எல்லாத்தையும் இப்படி 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 சொல்லி இருந்தா ஒன்றுமே வேலை நடக்காது. சரியா வந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான் வந்தா அப்புறம் நாங்கள் ஏன்டா ரோடுகளும் நான் போட்டுருவோம்
பகுதியில் வசிக்கிறேன். நான் கூட மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்து டவுனுக்கு விட்டுட்டு 50 போகிறேன். ஏனென்றால் அந்த வழித்தடத்தில் பஸ் பயணிக்கிறது 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான். கலர் முக்கியமாக கவனிக்கணும். இந்த 750 பஸ் வந்து சிடிபி பஸ் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. சிற்றூர் சங்கம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகுது. ஆனால் 751 பஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு கொண்டு அல்லது 3/4 மணி நேரத்துக்கு கொண்டு தான் போகும். சில விட அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அந்த பஸ் வரவே மாட்டேன். எங்கட பகுதியில் இருக்கிற மக்கள் நான் கூட டவுனுக்கு கொண்டு மோட்டர் சைக்கிளை விட்டு 750 பாதைகளும் பயணிக்கிறேன். ஏனென்றால் குறிப்பாக அந்த பிரதேச உறுப்பினர் கேடாவில் இருக்கிறவர் அவர் சொன்னார், குறிப்பிட்ட டைமுக்கு யாழ்ப்பாணம் போகிற வித்தியாசாலைக்கு சாப்பாடு கொண்டு போறாட்டால் அந்த டைமுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கல. ஏன் 750க்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் விடையிலும் அதுக்கு டிரைவர் இருக்கு, பஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. 751க்கு தான் டிரைவர் இல்லை, பஸ் இல்லைன்ற சாட்டம். என்னத்துக்கு அதை இந்த சாட்டுக்கு சொல்லணும்? குறிப்பிட்ட சாரதிகளை நிரப்பின இடத்துல குறிப்பாக ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கின்றேன். நேர அட்டவணையிலே மாற்றம் செய்யணும். 751 வழித்தடத்துக்கு 30 நிமிடத்துக்கு ஒரு பஸ் கண்டிப்பாக சேவையில் ஈடுபடணும் என்று குறிப்பாக இந்த கோரிக்கை முன்வைக்கிறேன். செய்யலாமா? மக்களவைக்கு அரசு செய்கிறாரு. அதுதான் நீங்க இந்த ஆர்டர் கேட்பீங்களா? அப்படி இல்லை, அப்படி நியாயத்தை கேளுங்க. சரி, இப்ப நாங்க 51க்கு நீங்க உலகத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபையை குற்றம் சாட்டி கொண்டு தனியார் சபையும் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் ஒரு புதுசாக நான் ஒரு பதவியை பொருட்படுத்த 3-4 மாதங்கள் தான். அடிஷனலாக ஒரு கச்சேரிக்கு புதுசாக ஒரு சேவை ஆரம்பிக்க ஒரு தனியார் ஒரு சாரதி குறுக்க பசை விட்டு மறைச்சு எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி ஒரு கிழமை இருக்கு எங்களுக்கு 6:10க்கு அறிவியலுக்கு விட்ட டைம் அந்த பஸ்ஸை தனியார் பஸ் முந்தி சென்று நெல்லியடியால் வந்து களியச்சந்தியால் திரும்ப பருத்துரா வந்து திரும்ப அடுத்து எங்க பஸ்ஸோட பிரச்சனைப்பட்டு திரும்ப வவுனியா போகுது. கூட சேவையை இல்லைன்னு சொன்னேன். எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் எங்க சாரதியை கொண்டு இயக்கி கொண்டு இருக்கிறோம். இது எந்த வாங்க முடியாது. இப்ப அந்த சிடிபி இந்த சேவை வந்து வலுப்பெற்று கொண்டு வருது. இந்த குறிப்பிட்ட காலங்களில் இந்த சேவை மக்கள் விரும்புகிற சேவையா மாறும். அந்த மாற்றத்தை கிடையாது. சரியா? அதே மாதிரி இந்த மக்கள் வச்ச பிரச்சனையை நாங்கள் ரீல்ஸ் பண்ணிட்டு சரிதா? நாங்கள் 18ஆம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு. அதில் அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். சரியா? அந்த முடிவுகளை பிரகாரம் ஒரு வேகமாக நாங்கள் டிரைவர் எல்லாத்தையும் போட்டு வெளியே பஸ்களையும் குழந்துடும். குழந்தை அந்த பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்பந்தம் நான் டிஎஸ்க்கு சாதிச்சினாவிட்ட 18ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் சிடிபியை கூப்பிட்டு தனியார் கூப்பிட்டு இந்த பஸ் தரங்கள் இருக்கிற பிரச்சனை இடங்கண்டு வெவ்வேறு ஒத்துழைப்போட அதை செய்யலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ நான் விசார கூட்டம் கொண்டு அதை அவனும் செய்வோம். இந்த 18ஆம் கூட்டத்தை முடிஞ்சாப்பிடும். இந்த போக்குவரத்து பிரச்சனை சம்பந்தமாக தனியான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக
அதபடியாக இதில் சம்பந்தப்பட்ட அக்களங்களுக்கு ஒரு கிழமைக்கு இடையில ஏற்கனவே இருந்த ஷெடியூல்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அல்லது குறைபாடுகள் இருக்குன்னா எங்களை பொறுத்தா எழுத்து மூலம் தந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த அந்த போக்குவரத்து தொடர்பான தனியான கலந்துரையாடல அது தொடர்பாக ஆராயலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த விடயத்தையே கலந்து கொண்டிருக்கிறது எங்களோட கூட்டத்தை தாமதப்படுத்தும். அதனுடைய நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். சாதாரண பிரச்சனைகள் ஒவ்வொரு வருடங்களும் தொப்பி கொண்டு போகுது. இதில் முக்கியமாக இந்த ரோட்டு பிரச்சனை, இந்த கடலோர அணைக்கட்டு பிரச்சனை எல்லாம் வந்து அடிப்படையில் ஒரு பிரச்சனையை வந்து கௌரவ ஒருங்கிணைப்பு தலைவர் வழங்கி கொள்வாங்க. சுனாமிக்கு பின்னர் இந்த வடமராட்சி வடக்கில் வந்து அந்த கரையோர பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகக்கல் தடுப்பணை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கங்காலே இருந்தது. சுனாமி உணர்ந்த கற்கள் எல்லாம் பேர்க்கப்பட்டு கரையோட வந்து கடல் அதில் வந்து வடமராட்சி கிழக்கு மாதிரி கரையோட வந்து அதில் வந்து மோதுற நிலைமை இருக்குது. முதல்ல வந்து அதை வந்து நாங்கள் முக்கியமாக சீர் செய்வோம். முக்கியமாக அதை நாங்கள் சீர் செய்தால்தான் ஏன்னா ஒரு அடிப்படையில் வந்து பலகீனத்தை விட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் பஸ் ரூட் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கள் முதல் அதை பாதுகாக்கூடிய கட்டமைப்புகள் வந்து ஒரு ஆய்வு செய்யும். அப்ப இதுல வந்து பஸ் எல்லாம் அடிக்கடி பழுதா போறது காரணம் வந்து நீங்க ஒருக்கா பயணிக்கு பாருங்க, ஒரு மோட்டர் சைக்கிள போய் பாருங்க, எத்தனை பேர் நோய் நிலையோட இருக்கணும்னு சொல்லி. மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் கலண்டு விடும், ஆட்கள் இருக்கிற பார்ட்ஸும் கலண்டு விடும். இந்த கடற்கரை ரோட்டால போனா வசதி இருக்கிறாங்க, இந்த ரோட்டால போயினா வாகனத்துல போயினா புழுங்காது. ஆனா அன்றாட மக்கள் அதாவது நீங்க போக்குவரத்து சேவையை கணக்கில் எடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னன்னு சொன்னா இதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தினோம். நாங்க சும்மா ஆடு மாடு போறதுக்கு பஸ் கேட்கல. இதுல வந்து கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த ரோட்டு நாளைக்கு உடையமாக இருந்தால் நீங்க உடனே சீர் செய்ய மாட்டீங்க. கிட்டத்தட்ட கரையோர பகுதியில் இருக்கிற அத்தனை கடத்தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நாளாந்த ஒவ்வொரு நாளும் காலம்புற நூற்றுக்கணக்கான சைக்கிளையும் மோட்டார் சைக்கிளையும் வந்து மீன் வியாபாரிகள் வெளிகாமத்திலிருந்து இங்க வடமராட்சிக்கு வந்து போயிடும். இந்த ரோட்டு துண்டிக்கப்படுமாக இருந்தால் அத்தனை மீனை பிடிச்சு கொண்டு வந்து விற்கிற காலினா பார்த்து கொண்டு வேண்டிய நிலைமை வரும். கொடிகண்டிக்கு இஞ்சால ரோட்டு உடைஞ்சுன்னு சொன்னார், திட்டத்துக்கு இஞ்சால ரோட்டு உடைஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் மாற்றுப்பாதை இருக்கு. திட்டஞ்சந்திக்கும் பொலிகண்டிக்கும் முறையில் ரோட்டு உடைஞ்சுன்னு சொன்னா சொன்னோம்னா சுத்தி போய் தான் பல்லடத்துல போகணும். இந்த ஒரு வருஷம் வரப்போகுது, சரி ஒரு மாசம் என்ன செய்யறது விஷயம் தெரியும். நாங்கள் ஆய்வு கொண்டிருக்கிறோம், ஆய்வு கொண்டிருக்கிறோம், இது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதுதானே அதை நாங்கள் செய்திருக்கோம், செய்திருக்கோம். நாங்கள் அடுத்த சகல கொடியாங்கடி இப்ப இங்க சங்கம் அப்படி இல்லை. 51 குழம்பு கொடியாமன் குழம்பு ஆரியோட குழம்பு எங்களை சேர்ந்த ரிஜிஸ்டர் மணமராட்சி தனியார் பஸ் ரிஜிஸ்டர் யூஸ் என்ன வீட்டுக்கு போட்டு அதைக்கெல்லாம் சேவை செய்யும். அப்படியா இது 51 பஸ் டிரைவர் அடிக்கிறது மச்சான் நான் டவுட் டைமில் போகிறேன்னா 1 மணிக்கு நேற்று நான் இந்த பஸ் ஓடினா நான் 50 தலைவர் 51 மணிக்கு வச்சுருக்கேன். 8 டைம் இல்லை 8 மணிக்கு சீட்டுக்கு டிப்போ காலை போட்டு நான் போட 2100 யாழ்ப்பாணம் அதை சிந்திக்கணும். சீட்டுக்கு இருந்தால் டிப்போவில் என்ன படிக்கணும் அதை நான் நஷ்டப்பட்டு நேற்றோடு நம்ம மாட்டிக்கு 14,000 ரூபாய் 2 கிலோமீட்டர் டிரைவர் சம்பளம் இன்னும் சம்பளம் இல்லை. சரியான சாலை அந்த ரோடு ஒன்றும் கெடுவா பஸ் உடைஞ்சு விழுந்தோட சக்கலான உடைய அப்போ நாங்கள் அப்படின்னு செய்தோம்னாரு. என்னென்னா எங்களுக்கு 780 பஸ் நிற்குது. நாங்கள் ஒரு 10 நாள் 20 நாளே சும்மா அந்த பஸ் நிற்குது. அப்போ எங்களுக்கு இதில் வந்து என்னென்னா போக்குவரத்து அமைச்சு போட்டுருக்கீங்க அவர் இது கொடுக்குறீங்க பொமிட் கொடுக்குங்க 750 750 சேவை 51 கொண்டு முடியலாம். நான் சொன்னேன் 51 நீங்க செம்பரி உடையும் இங்கே இருக்கு. நானும் சேவை ஒழுங்கு இல்லை. இல்லை எங்களுக்கு கோட்ஸில் பல பண்ணது ஒரு பஸ்காரன் எங்களுக்கு பதியாம சேவை செய்கிறேன். அது கோட்ஸில் கொடுத்து அந்த லொக்சிட் கார்டை காட்டி நான் இதைத்தான் செய்வேன். ஆனால் லொக்சிட் கார்டை காட்டினா அது ஒழுங்கான சேவை செய்கிறாங்க, ஒழுங்காக வாரதுன்னு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 350 ரூபா காட்டி சங்க சேவை செய்கிறோம். 350 இவைக்கு 750 ரூபா கார்டு கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு மாதம் 750 ரூபா காட்டி சும்மா எடுக்கிறோம். அவை நாங்கள் தான் லொக்சிட் பதிஞ்சு சேவை செய்வோம். 4 மணி விளக்கம் பின்னர் 5:30 மணிக்கு உங்களுக்கு தனியாக பஸ் ஓடுது. 51 அப்படி இல்லை. வருவாங்க வந்து நிற்பாங்க, மச்சான் நான் பெறையில நீ டாக்டர் டைமில் ஓட்ட 5 மணிக்கு செலவு என்ன செய்யும் ஒன்று இங்கே ஒரு 4 பேர் யாழ்ப்பாணம் நேரம் ஓட்ட அங்கேருந்து வர ஏற்றி விடுறது போகிறாங்க இறக்குறாங்க. அப்போ நான் இங்கே சேவை என்ன செய்கிறது? அப்போ வேகமான முறையில் இதை செயற்படுத்துறது நல்லது நினைக்கிறோம். அங்கே வந்து